அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு இணைக்கும் ஒரு பாலமாக ஒரு பயன்படும் ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அது திருவிழாக்களாக தான் இருக்கும். ஊர் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கிராண்டாக கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாக இருக்கும். அன்பில் விளையக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பார்த்திங்கன்னா கீழக்கடையத்திலையும் மேலக்கடையத்திலும் ஒரே நேரத்தில் திருவிழா நடத்துவாங்க. மேலக்கடையத்தில் அன்னை நிப்ராதியம்மன் கோயிலுக்கும் கீழக்கடையத்தில் அன்னை ஸ்ரீ பத்திராளியம்மன் கோயிலும் 8 நாட்கள் திருவிழா நடத்தப்படும். இந்த 8 நாட்களும் பார்த்திங்கன்னா ஊரே சந்தோஷத்தில் மிதக்குன்னே சொல்லலாம். தினமும் அன்னதானம் செய்வாங்க. ஊரே இரவு நேரங்களில் ஆடி பாடி மகிழ்ந்து அம்மனை தோளில் சப்பரமாக தூக்கி மக்களுடைய காட்சிகளை பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் ஒரு உற்சாகம் இல்லாமல் தான் காட்சியளிக்கும். மக்களிடையே பரஸ்பர அன்பு வெளிப்பட ஒரு நாளாகவே இந்த மாதம் அமையும். அந்த வகையில் தை திருவிழா எப்போது வரும்னு ஒவ்வொரு வெளியூருக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் விரும்புவாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து திருவிழாவில் பங்கேற்பது அவர்கள் வழக்கமாக வருது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடையத்து திருவிழாவில் முக்கிய சாரம்சமாக பார்க்கப்படுறது என்னென்னா அக்கால் தங்கை சந்திப்பு தான். அன்னை ஸ்ரீ நிப்ராதியம்மனும் அன்னை பத்திரகாளியம்மனும் ஒரு சேர சந்தித்து கொள்ளும் நிகழ்வு முக்கியத்துவம் பெறுந்த ஒரு விழாவாகவே பார்க்கப்படுது. அந்த சந்திப்பு நடக்கிற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திருவீதி விழா நடக்கும். அந்த நேரத்தில் மேலக்கோயில் அன்னை நிப்ராதியம்மன் கோயில் சப்பரமும் சரி, கிழக்கடையம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோயில் சப்பரமும் சரி ஒரு சேர சந்திக்கும் போது திரண்டிருக்கிற பக்தர்கள் வெளியெல்லாம் பூக்கள்லாம் வாரி வீசி அன்னையுடைய அருளை பரிசுத்தமாக பெறக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது மெய் செழித்து போகும், உள்ளமெல்லாம் மகிழ்ந்து போகும். அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு நம்ம ஆட்கொள்ளும். இதே ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. 1ஆம் திருவிழா முதல் 8 நாட்கள் நடக்கிற இந்த விழாவில் அன்னையுடைய தரிசனத்தை பார்க்கலாம். இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 8ஆம் திருவிழா அன்னைக்கு சந்திக்கிற அந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வாகும். 18 பட்டி சந்த மக்களும் சரி, சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த மக்களும் சரி ஏராளமான மனவர்கள் திரண்டிருந்து அந்த காட்சியை பார்ப்பதற்காகவே கூடியிருப்பாங்க. அதிகாலையில் 3 மணிலிருந்து 4 மணிக்கு நிகழக்கூடிய அந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா பேரின்ப ஒரு அமையும், உச்சவரம்பாயும் மைசெலுக்க செய்யும். அந்த வகையில் அந்த தரிசனம் பார்ப்பதற்காகவே கோடி கண்கள் வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு ரொம்ப நம்மை ஆத்மார்த்தமாக உள்ளே செல்லப்படும். அந்த நிகழ்வை காண்பதற்காகவே இன்னும் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 1ஆம் திருவிழாவுடைய சகோதரிகள் சந்திப்பு தான் பார்த்துருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து 2, 3 நாட்கள், 5, 6, 7 திருநாட்கள் முடிந்து 8ஆம் திருநாள் வரும்போது அந்த சந்திப்புக்காக மற்ற மக்கள் எல்லாம் வெயிட்டிங்காக காத்திருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு காத்திருப்போம்.